வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தினமும் இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியில் பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்று 2 பிரதான விடயங்களைத்தான் இந்த காணொலியில் பேச இருக்கின்றேன். ஒன்று, இந்தியாவில் பரபரப்பாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய காணொலி. அந்த காணொலியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்பதை விட அந்த காணொலியில் ஒருவர் பெண்கள் மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உணர்வு ரீதியான அல்லது உடல் ரீதியான சில புரிதல்கள், இவைகளை மையப்படுத்திய காணொலிகள்தான் இன்று இந்திய ஊடகங்களில் ஒரு பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது. அந்த காணொலியில் இருக்கக்கூடிய நபர் யார்? அவருடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? இவைகளை மையப்படுத்திய செய்திகளை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். இன்னொரு விடயம் ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்தியது. தினமும் ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்தி ஒவ்வொரு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நேட்டோ நாடுகள் மீது வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்த விடயம், அந்த நாடுகள் அமெரிக்கா மீது கடும் சினம் கொள்ளக்கூடிய ஒரு களத்தை எட்டியிருக்கிறது. இந்த சூழலில் 10% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்த ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது 25% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதே வேளையில் ஏஐ நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் மிகப்பெரிய சர்ச்சையை ட்ரம்பை மையப்படுத்தி உருவாக்கி இருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த காணொலியில் அது சார்ந்த விடயங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில், இந்தியாவில் பரவலாக அல்லது அனைத்து ஊடகங்களிலும் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய காணொலி. ஒரு 3 காணொலி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதானமான சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கிறது. அதில் 2 காணொலியில் ஒரு காவல்துறை அதிகாரி காவல்துறை அலுவலகத்தில் காவல்துறை சீருடையோடு பெண்களிடம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய காட்சி 2 காணொலிகளில். ஒரு காணொலியில் சாதாரண உடையில் அதே அலுவலகத்தில் பெண்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய காட்சி. இந்த 3 காணொலிகளிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விடயங்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் பெரிய கேள்வியும் இருக்கின்றது. இந்த 3 காணொலியிலும் இருக்கக்கூடிய அந்த பெண் ஒரு பெண்ணா, அல்லது பல பெண்களிடம் இதுபோன்ற தவறான ஒரு முறையை அந்த உயர் அதிகாரி எடுத்திருக்கிறாரா? இது கேள்வியாக இருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் குடியுரிமை பிரிவில் டிஜிபியாக இருக்கக்கூடியவர் ராமச்சந்திர ராவ். இந்த ராமச்சந்திர ராவ் திறமையானவரா, அல்லது இவர் மீது வேறு ஏதும் சர்ச்சைகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது, தங்கம் கடத்திய ஒரு நடிகைக்கு அவர் உதவி செய்தார் என்கின்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவாகி தன்னுடைய வேலையை இழக்கக்கூடிய நிலைமைக்கு சென்று, அதன் பின்பு அவர் நடவடிக்கைக்கு பின்பு தற்பொழுதுதான் அவருக்கு மீண்டும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. யார் அந்த நடிகை என்கின்ற பொழுது, வாகா என்கின்ற தமிழ் திரைப்படத்தில் விக்ரம் பிரபுவோடு கதாநாயகியாக நடித்திருந்த பெண் தான் அந்த பெண். அவர் கர்நாடகத்தில் அறிமுகமாகி மாணக்கியா என்கின்ற திரைப்படத்தில் அறிமுகமாகி அதன் பின் தமிழுக்கு வருகிறார். இந்த பெண் தான் துபாய்க்கு போய்விட்டு வருகின்ற பொழுது தன்னுடைய உடலில் 14 கிலோ தங்கத்தை கட்டி எடுத்துக்கொண்டு வந்தார் என்கின்ற அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு, அந்த விசாரணையின் பின்புலத்தில் இந்த ராமச்சந்திர ராவ் அந்த பெண்ணோடு ஒரு நெருக்கமாக, அதாவது பெண்ணோடு ஒரு இந்த செயல்பாடுகள் செய்வதற்கு களம் அமைப்பதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தார் என்கின்ற விடயத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு பணி நீக்கம், அந்த பெண்ணுக்கு கைது. அந்த பெண் யார் என்ற பொழுதுதான் பல விடயங்கள் தெரிந்தது. ராமச்சந்திர ராவோட வளர்ப்பு மகள் அந்த பெண் என்று. தற்பொழுது இதே ராமச்சந்திர ராவ் தான் இப்பொழுது சர்ச்சையில் மாட்டியிருக்கிறார். என்ன சர்ச்சை என்றால், அவர் வேலையில் இருக்கிறார், காவல்துறை அலுவலகத்தில் அவர் வேலையாக இருக்கிறார். அப்பொழுது அதாவது 2 காணொலியிலும் ஒரு பெண் வருகிறார். அந்த பெண்ணிடம் அவர் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பது போன்ற காட்சிகள் எல்லாம் அதில் வருகின்றன. அதை குறித்து நீண்ட விளக்கம் கொடுப்பது என்று நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு அது உகந்ததல்ல. எனவே ஏதோ ஒன்று அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். 2வது காணொலியும் அதுபோன்ற ஒரு காட்சி தான். 3வது காணொலியில் சாதாரண உடையில் அதுபோன்ற ஒரு காட்சி. ஆனால் இந்த 3 காணொலியிலும் மாட்டியிருக்கக்கூடிய பெண் உண்மையிலே ஒரே பெண்ணா என்கிறது பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த காணொலி வெளியானவுடன் ராமச்சந்திர ராவ் உடனடியாக ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். இது இப்பொழுது எடுக்கப்பட்ட காட்சி அல்ல, முன்பு எடுக்கப்பட்ட காட்சி என்றார்.
ஆனால் அதன் பின்பு சொன்னார், இது நானே இல்லை, யாரோ என்னை இது ஜோடித்து இப்படி உருவாக்கி விட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் அதை நம்பக்கூடிய இடத்தில் அரசு இல்லை, அரசு சார்ந்தவர்களும் இல்லை. எனவே அவரை இப்பொழுது இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் டெல்லி வரை ராமச்சந்திர ராவுக்கு ஆள் பழக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வழக்கில் இருந்து அவர் மிக தெளிவாக வெளியே வந்து விடுவார், அல்லது இது ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு என்கின்ற அடிப்படையில் கதையை திசை திருப்பி விட்டு அவர் அமைதியாகி விடுவார் என்கின்ற செய்திகள் தான் இப்பொழுது பேசப்படுகின்றன. அப்படியென்றால் இந்த விடயங்களை மையப்படுத்தி இப்பொழுது பரவிக்கொண்டு இருக்கக்கூடிய காணொலிகளில் இருக்கக்கூடிய பெண் யார் என்கின்ற கேள்வி எப்பொழுது விடை கிடைக்கும் என்கின்ற விடயத்தை விட அந்த பெண் சார்ந்த விடயங்கள் வெளியே தெரியாமல் இருக்கட்டும், இவர் மீது நடவடிக்கை தொடரட்டும் என்கின்ற களத்துக்குள் நாம் பயணித்து விடலாம். இரண்டாவது விடயமாக ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்தியது. ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்தி பரவலாக இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி பேசப்படுகின்றது. ட்ரம்ப் இன்று இதை செய்தார், அதை செய்தார் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது கிரீன்லாந்தை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் இப்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. அந்த புகைப்படம் என்னவென்றால், ஒரு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறார். அவருடைய பக்கத்திலே பிரான்ஸ் நாட்டை சார்ந்த பிரதமர் மற்றும் பிரிட்டன் நாட்டை சார்ந்த பிரதமர் அமர்ந்திருப்பது போன்ற காட்சிகள். அந்த காட்சிகளில் அமெரிக்கா ஒரு வரைபடத்தை வெளியிடுகிறது. அந்த வரைபடத்தில் கிரீன்லாந்து, கனடா, இன்னும் வெனின்சுலா போன்ற இந்த நாடுகள் அந்த அமெரிக்காவின் வரைபடத்தோடு இணைக்கப்பட்டிருப்பது போன்ற ஒரு காட்சியோடு அந்த வரைபடம் வெளியிடப்படுகிறது. இது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த காட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வெனின்சுலா, கிரீன்லாந்து, கனடா போன்ற நாடுகள் அமெரிக்காவோடு ஐக்கியமாகிவிட்டது என்கின்ற நிலைப்பாட்டை ட்ரம்ப் அவர் எடுத்து விட்டாரா? எனவே கனடா போன்ற நாடுகள் இப்பொழுது அதை எதிர்த்து கொதிக்க தொடங்கி இருக்கின்றன. அதே வேளையில் நோட்டா நாடுகளுக்கு மிரட்டலை விடுத்திருக்கக்கூடிய ட்ரம்ப் இதற்கு முன்பு 10% இந்த நாடுகளின் மீது வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதற்கே அந்த நாடுகளை சார்ந்தவர்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். ட்ரம்ப் மீது கடுமையான விமர்சனங்களையும் வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் அந்த நோட்டோ நாடுகள் மீது 25% வரி விதிப்பை கையில் எடுப்பதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதிர்ந்து போய் நிற்கிறது நோட்டோ நாடுகள். கடுமையான எதிர்ப்புகளை இப்பொழுது மேற்கத்திய நாடுகள் எடுக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. அமெரிக்கா உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சுமூகமான அரசியல் களத்தை உருவாக்குமா அல்லது மக்களுக்கு எதிரான அரசியல் களத்தை உருவாக்குமா? இந்த கேள்விகள் இன்று பிரதானமாக எழும்பி நிற்கிறது. அதற்கு தலகர்த்தாவாகவும் காரணகர்த்தாவாகவும் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. தற்பொழுது உள்ள சூழலில் கிரீன்லாந்தை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சீனா. என்ன நடக்கப் போகிறது? காத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன், இன்பா.